Hi, my little hearts. Okay, take a quick ஒரு சார் பார்த்தலாம். டைட்டில் நேம் பேட் ரொமன்ஸ் வித் எனிமி. ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஸோ ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டிஸ்க்ளைமர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக்கு, ஹைப்பு, கமெண்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஸ்டோரி அடுத்து இன்னும் நிறைய பேத்துக்கு சஜஷன் ஆகும். ஸோ உங்களோட ஹையில் தான் இருக்குது நம்மளோட சேனல் இன்னும் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகிறது. வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜெயிக்க தாண்டா ரொம்ப மாசா, ரொம்ப ஆட்டிடியூடா கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிட்டு அவன் லிப் ரிங் இருக்கா அப்படியே ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நின்று டோரை நாக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அப்படியே ஒரு பர்சன் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஜெக்கியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஜெக்கி அதுக்கு இங்கே வந்திருக்கா, இது கூட அங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கியும் ஒரு மாதிரியாக ஸ்மக் பண்ணிக்கிட்டே அவனோட லிப்பில் இருக்கிற அந்த ரிங்கை அவனோட டங்கை வச்சு லிக் பண்ணிக்கிட்டே, எதுக்கு வந்திருக்கேண்ணா, எதுக்கு வந்தால் உனக்கு என்னடா மயிறு, எனக்கு ஹாலிடேஸு, அதனால் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா தான் இங்கே அனுப்பி விட்டாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜெக்கே அப்படியே அந்த பர்சனை பார்த்து கேட்கா. எனக்கு பிரச்சனை தான்டா, ஏய் உதப்போ, எங்கள் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஜெய்கே, தோயோங்கா நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான்டா இருப்பேன் மயிறு, என்னால் என்னடா பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜெய்கே கேட்க. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தாயாங்க தான், 2 பேரும் ப்ளஸ் கசின்ஸ். மயிறு, உன்னை என்னன்னாலும் என்னால் பண்ண முடியும், இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, வந்தேன்னா என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. ஜெகே காமாக சொல்லும் போதே இந்த வீட்டை விட்டு வெளில போ, இந்த தயாங் அப்புறம் என்னன்னாலும் பண்ணுவேன்டா உன்னையா அப்படின்ற மாதிரி தயாங் ஜெக்கியை பார்த்து மிரட்டிட்ருக்க. ஜெக்கி அப்படியே தயாங்க டாக்டர் பாட்டம் பார்த்து, ஏய் தயாங்கா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு எங்கடா வலிக்குது, எங்கே வலிக்குது, கொட்டு பேத்திக்கிட்டு இருக்க படம் அப்படின்றான். இப்போ தயாங்க அப்படியே ஜெக்கியோட காலரை ஒரு மாதிரி முறுக்கி அவன் சைடு டைட்டாக ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணி, எனக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் வலிக்குது இங்கே இருக்கிறது, புரியுதோ, ஒழுங்காக கிளம்பி உங்கள் வீட்டுக்கே ஓட்டி போயிரு அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜெக்கியுமே ஒரு மாதிரி திருப்பியும் அவனோட லிப்பில் இருக்கிற அந்த ரிங்கை லிக் பண்ணிக்கிட்டே, என்னது கீழே இருந்து மேலே வரைக்கும் வலிக்குதா, எப்படி இங்கே இருந்தா அப்படின்ற மாதிரி நேராக அவன் ஹேண்டை கொண்டு போய் தாயங்கோட பாரட்டுக்கிட்ட நிப்பாட்டுறான். தஜ்ஜுக்கே இங்கோட கை வச்சிட்ருக்க, இங்கே பாரு செவலை கட்டி ஒன்று விட்டேன்னு வை, இங்கே தம்மயிறு செவலை பேந்துரும் அப்படின்ற மாதிரி தயாங் ஜெக்கிவை பார்த்து மிரட்ட. அப்படி ஜெக்கி அவனோட ஹேண்ட் எடுத்து தயாங்கோட லிப்பு மேலே ஒன் ஃபிங்கரை வச்சுட்டு, தயாங்கா, இந்த ஜேகே இந்த வீட்டில் இருந்தாடா ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் இருக்க போகிறேன், அவனே நான் என்ன நினச்சிட்டு வந்தேன் தெரியுமா, வேணாம் இந்த தயாங் முகரக்கட்டி பார்க்க நம்மளுக்கு பிடிக்காது, இன்றைக்கி 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். இப்போ நீ பேசின பேச்சு மயிருக்கே நான் இங்கே தாண்டா இருப்பேன், ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஜெகே இங்கே தான், மாவனே நம்மளுக்குள்ளே இருக்கிற பேட் ரொமான்ஸ் இன்னும் பேடாக தாண்டா போகும் மயிறு அப்படின்ற மாதிரி ஜெகே இப்படி தயாங்க பார்த்து சொல்ல தயாங்க சமக்கம் வந்துருச்சு. மயிறு, என்னடா இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது, உன்னை 2 நாளில் இந்த வீட்டை விட்டு துண்டை கோணும் துணியை கோணும்னு சொல்லிட்டு செதுரடிச்சு ஓட வைக்கிறேன்டா, அப்படி ஓட வைக்கலைன்னா இந்த தயாங்கே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போஸ்டில் காமிச்சிருக்க மாதிரி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி தான் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லே ஃபைட்டு தாறுமாறாக இருக்குது.
இனி இதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கும். ஓ, தயாங்கோட அம்மா தான் போன தயாங்க இன்னும் ஆளக்கானு சொல்லிட்டு இப்போ டோர்கிட்ட வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா தயாங்கோட அம்மாவுக்கு செம்ம சர்ப்ரைஸ். பிகாஸ் ஜெக்கி வந்து நிற்கிறான்ல. ஜெக்கி, வா ஜெக்கி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிற்கிற? ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குற. ஏய் தயாங்கா, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் வெளில நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பியா? ஜெக்கி இல்லை வா ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட லக்கேஜை இப்போ தயாங்கோட அம்மா வாங்க. தயாங்க அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து ஒரு மாதிரியாக முறைக்கிறான். டெக் இருக்க போயிலே, இதுக்கடா என்னை பார்த்து முறைச்சிட்ருக்க? அம்மா, ஜெக்கி வர்றது உங்களுக்கு முதலே தெரியுமா? ஏய், நானே சர்ப்ரைஸ்ன்னுக்குறீங்க, எனக்கு தெரியுமான்னு கேட்டுட்ருக்க? இப்போ தள்ளுடா கிறுக்க போயிலே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தள்ளி விட்டுட்டு ஜெக்கியோட ஹேண்டை பிடிச்சி இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெக்கிவும் ஒரு மாதிரி தயாங்க பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அவனோட லிப்பில் இருக்கிற அந்த லிப்பு ரிங்கை லிக் பண்ணிக்கிட்டே போகிறான். ஜெக்கியோட மைண்ட் வாய்ஸ், அவனே இனிமே ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தாண்டா தம்மயிறு, இனி உங்கள் அம்மா கிட்ட நீ பனிஷ்மெண்ட் தாண்டா வாங்குவேன் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஜெக்கியோட மைண்ட் வாய்ஸ். தயங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்போ போயிட்டுருக்காண்டா. அப்படியே டைமு நைட்டு ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது மட்டும் நிப்பாட்டவே இல்லை. ப்ரெஷ் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தயாங்கோட அம்மாவும் டின்னர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தயாங்க ஜேகேவை தயாங்கோட அப்பாவை 3 பேர்த்தையும் சாப்பிட கூப்பிட்றாங்க. இவங்க ஸ்டெப்பில் இருந்து இறங்கி வரும்போதே 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே வராங்க. ஏய் ஜிகே, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நீ பின்னாடி தான் வரணும், போ பின்னாடி, இது எங்கள் வீடு, நான் தானே ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகேவை பார்த்து சொல்ல, ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து, ஏய் என்னடா வீட்டுக்கு வந்திருக்க, பெருந்தாலே தாண்டா ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், நீ டெய்லி தின்னுக்கிட்டு தானே இருக்க, கொட்டிக்கிட்டு தானே இருக்க, போய் தலைமுத, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே அந்த ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்கோட அம்மா தான் இது 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு தயாங்கோட அப்பா கிட்ட, அங்கே பாருங்கள் திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல இருந்தே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஏங்க நம்ம பையன் இப்படி இருக்கான், அங்கே பாருங்கள் அந்த பையன்கிட்ட வம்பளுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ, இப்படி தான் ஜேகே வீட்டுக்கு தயாங்க போனால் இப்படி தான் பண்ணுவானா, இப்போ பாருங்கள் இவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான், இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான், தயாங்க கூப்பிட்டு கண்டிங்க அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கோட அம்மா தயாங்கோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும் போதே அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிகிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்கு ஒரு ஸ்டெப்பை விட்டு இன்னொரு ஸ்டெப்பில் காலை வச்சிடறான். இப்போது காலை வச்சோடனே காலை ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறான். இவன் கீழே விழுக போகிறதும் இல்லாமல் ஜெக்கியோட காலரையும் பிடிச்சி இழுத்துடுறான். இப்போ 2 பேர் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ரொட்டேட்டட் ஆகி உருண்டுக்கிட்டே கிடக்காங்க. ஸ்டெப்பில் மாற்றி 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 உருண்டுக்கிட்டே இப்போது ஆன் டைம் தயாங் கீழே போகிறான், ஜெக்கி மேலே. இப்போ ஜெக்கி கீழே போக தயாங் மேலே பாடியும் டச் ஆகி ஒரு மாதிரி அங்கே ரொமான்ஸ் க்ரியேட் ஆகுது. இப்படி மாற்றி மாற்றி ஸ்டெப்பில் உருண்டுட்டு போயிட்டு இருந்தவங்க நேராக கீழே போய் தான் கிடக்குறாங்க. எப்படின்னா ஜெக்கி கீழே, ஜெக்கிக்கு மேலே தயாங் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஜெக்கியோட ஃபேஸை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜெக்கியுமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தயாங்க பார்த்து, ஏ தயாங்கா, எதுக்கு இப்படி எம்எல்ஏ இப்படி படுத்து கிடக்கா, நான் என்ன உனக்கு பஞ்சு மெத்தையா, எந்திரிக்கிறியா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஜெகே தயாங்க பார்த்து கேட்க, பஞ்சு மெத்தையா, உருட்டு கொட்டடா நீ, உருட்டு கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே மேலே இருந்து எந்திரிச்ச தயாங் அப்படியே ஜெகேவை பார்த்து, குத்தம்மாயிரு, உன்னை இன்னைக்கு நைட்டே உன்னை வீட்டு விட்டு வெளில அனுப்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே இப்போ டைனிங் டேபிளில் போயிட்டு உட்காந்துக்கிறான். இப்போது கீழே இருந்து எந்திரிச்சு உட்காந்த ஜேகேவும் அவன் பாடி ஃபுல்லாக இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு, ஆனாது என்னையும் விட்டு வெளில அனுப்பியா, முடிஞ்ச ஒன்று புட்டாமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போய் நேராக அந்த ஆங்க பக்கத்தில் இருக்கிற டேபிளில் உட்காரான். இப்போ தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து, ஹே ஜேகே, உனக்கு உட்கார்றதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, ஒழுங்கா அங்கிட்டு போய் எந்திரிச்சு உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேபிளில் என்ன உன்னோட நேம் எழுதியிருக்கா, இல்லை இங்கே உட்காரக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, நான் இங்கே தான் உட்காருவேன்,
உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்ப அப்படின்றான். ஜேகே, நீ என் பக்கத்தில் உட்கார்றது எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா இந்த சங்கிட்ட போய் உட்காரு, சொன்னா கேள்றலாம் சிவ்வில் கட்டி இருக்கிருவேன் அப்படின்ற மாதிரி தயாங் ஜேகேவை பார்த்து சொல்ல, ஜேகே அப்படியே இன்னசென்ட் மாயி ரொம்ப பாவமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே தயாங்கோட அம்மாவை பார்த்து, ஆன்ட்டி நான் என்ன பண்ணேன்னு இப்படி தயாங்கனே வெஞ்சிக்கிட்டே இருக்கான், நீங்கள் இதெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா? ஓ, நான் இங்கே வந்து இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா சொல்லிடுங்க ஆண்டி, நான் வேணா போயிடுறேன். அதுக்காண்டி உங்கள் பையனை விட்டு என்னை இப்படிலாம் பேச வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமாக மூஞ்சியை வச்சு தயாங்கோட அம்மாட்ட பேச, அப்படியே தயாங்கோட அம்மாவுக்கு கோவமே வந்துச்சு தயாங்க பார்த்து. தயாங்கா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இந்த தம்பிக்கிட்ட இப்படி தான் பேசுவியா? சாரி கேளு, சாரி கேளு அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மா பல்ல கடிக்கிறாங்க. அம்மா என்ன பண்ண சொல்கிறீங்க? இவனை பார்த்து என்னைய சாரி கேட்க சொல்லிட்டுருக்கீங்க. இவெல்லாம் ஒரு ஆள் மயிறுன்னு. ஓய் என்னடா, உன்னைய பார்த்து நான் சாரி கேட்கணுமா? முட்டா மயிறு, இப்படிலாம் கேட்க முடியாதுடா மயிறு, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி தயாங் ஜேகேவை பார்த்து மிரட்ட, ஜேகேவை திருப்பியுமே இன்னசென்ட் மாய் பாவமாய் மூஞ்சி வச்சுக்கிட்டு, தயாங்கா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொல்லவே இல்லையே, ஆன்ட்டி தானே சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு என் மேலே மூஞ்சி தூக்குற? உனக்கு எப்பயுமே இந்த ஜேகேவை பிடிக்காதா? அதுக்காண்டி ஏன் தயாங்க என்கிட்ட ரொம்பவே ஹாஸாகவே நடந்துக்கிட்டு இருக்க? நான் பாவம் தானே அங்கிள், நீங்கள் தயாங்க கேட்கவே மாட்டிங்களா? அமைதியாகவே உட்காந்துட்ருக்கீங்க. ஓ, அப்போது உங்களுக்கும் நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்பாவே பேசுகிற ஜேகேவை பார்த்து அப்படியே தயாங் முறைச்சிட்ருக்கான். என்கிட்ட தயாங்கோட அப்பாவுக்குன்னா சமக்கோவ தயாங் மேலே. தயாங்கோ ஒழுங்கா அவங்கிட்ட சாரி கேளு, இல்லாட்டினா சிவில் வேந்துருண்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து மிரட்டா. இப்போதைக்கு தயாங்க்கு வேறு வழி தெரில. சாரி அப்படின்றான். காதில் விழுகலை, நல்லா சவுண்டா சாரி. ஏய் நல்லா சாரி கேட்க மாட்டியா? காதலையே விழுகலப்பா, நல்லா கேளு. சாரிடோ மயிறு. என்ன ஆண்டி மயிறு கீரன்னு பேசுகிறோம், நீங்களும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல தேங்க்ஸ் சார் டென்ஷன் ஆகிட்டான். ஷபா ஜேகே சாரி போதுமா? சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. சாரி அப்படின்றான். இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஆனந்தமா அப்படியே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ தயாங்கோட அப்பா தான், தயாங்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்குது, நம்ம 4 பேத்துக்கு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது தயாங்க் ஐஸ்கிரீம்னால் ரொம்பவே பிடிக்கும்டா. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து 3 ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து இப்போ டேபிள் மேலே வைக்கிறான். இப்போ தயாங்கோட அம்மா தான் தயாங்க பார்த்து, டேய் என்னடா 3 மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க? 3 பேர் தானே இருக்கோம், நீங்கள் நான் அப்பா 3 பேர் தானே. அப்போ ஜேகே அவனுக்கு என்ன மயத்துக்கு நான் எடுத்துகிட்டு வரணும், அப்படிலாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் மயிரே கிடையாது. அவனுக்குலாம் ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது, அவன் தின்னா சளி பிடிச்சிரும், அப்படி தானே ஜேகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக ஜேகே பார்த்து கேட்க, அப்படியே ஜேகே இப்போ ஒரு ஆக்டிங்கை போடுறான். பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, விடுங்க விடுங்க, எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம், பாவம் அந்த ஐஸ்கிரீமே சேர்த்து நம்ம பாவம் தயாங்கே சாப்பிடட்டும், விட்டுருங்க, நான் வேணா தயாங்காண்டி விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல, அப்படியே தயாங்கோட அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. தயாங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே, தயாங்கா இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும், இன்றைக்கி தூங்க போகக்கூடாது, என் ரூமுக்கு வரணும், புரியுதா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டே கேட்க, தயாங்க் ஒரு மாதிரி அப்படியே உள்ள படபடன்னு இருக்குது. ஏன்னா தயாங்கோட அப்பா அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தார்னா 1 மணி நேரமா 2 மணி நேரமா இல்லை 5 மணி நேரமா என்னன்னே தெரியாது உட்கார வச்சு பேசியே கொண்டுருவார். அதனால தயாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டு, இதுக்கெல்லாம் ரீசன் மயிறு நீ தான்டா, எல்லாத்தையும் அப்படியே உன் பக்கம் இழுத்துட்ருக்கலாம், கொத்த மயிறு எத்தனை நாளைக்கு நீ இப்படி நடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்க, இப்போது ஜேகேவும் திருப்பியுமே ஒரு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்கோட அம்மாவை பார்த்து, சரி ஓகே ஆண்டி நான் போய்ட்டு தூங்க போகிறேன், எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளை விட்டு எந்திரிக்கிறான். இப்போது தயாங்கோட அம்மா தான் அவங்க ஹேண்டில் இருக்கிற ஐஸ்கிரீமை இப்போ ஜேகே கிட்டே கொடுத்துட்டு, இந்தாப்பா ஜேகே எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், இதை நீயே சாப்பிட்ரு, அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே உன்னோட பங்கு இருக்குல்ல அதை நீயே எடுத்துக்கோ, இந்த 2 ஐஸ்கிரீமே நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து தயாங்கோட அம்மா சொல்ல ஜேகேக்கு செம ஹாப்பி. அப்படியே தயாங்க பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஐஸ்கிரீமை ஒரு மாதிரியாக எடுத்துகிட்டு அப்படியே கிச்சனுக்கும் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த ஐஸ்கிரீமே எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு போகிறான்.
தயாங்க்கு வந்துட்டு ஐஸ்கிரீம்னா ரொம்பவே பிடிக்கும்டா. இப்போது அவன் ஐஸ்கிரீமை தின்னு முடிச்ச தயாங்கு இப்போ ஜேகே கிட்ட இருந்து பிடுங்கணுன்றக்காண்டியே இப்போ வேகமாக ஜேகேயோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கான். ஜேகே டோரை கூட க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே பெட்டில் உட்காந்த மாதிரியே ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நேராக ரூம்குள்ளே போன தயாங், ஜேகே ஐஸ்கிரீமை என்கிட்ட கொடு. ஆ எதுக்கு? அப்படிலாம் கொடுக்க முடியாது, எனக்கு தான் ஐஸ்கிரீமு ஆண்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, மூடிட்டு வெளில போட ரூமாட்ட. ஒத்த மாதிரி வீடே என்னோடது, ரூமை விட்டு வெளில போக சொல்கிறா, போக முடியாது, ஐஸ்கிரீமோ என்கிட்ட கொடு. என்னது வீடு ஒன்றுதா? உன் பேர் என்ன எழுதி வச்சிருக்கா? இல்லை, இது உங்கள் அப்பாவோட வீடு, உங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போன்னு நான் போகிறேன். இப்போ நீ மூடிக்கிட்டு ரூமை விட்டு வெளில போறியா? இப்போ போகிறடா, ஒழுங்கா ஐஸ்கிரீம் என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தின்னுட்டுருக்குற ஐஸ்கிரீமை ஜேகே ஹேண்ட்லேருந்து பிடுங்கிட்டு இருக்கான் தயாங். ஜேகே கோவம் வந்துருச்சு. ஒத்தா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தயாங்கோட சீஸில் ஸ்லாப் பண்ண, தயாங் அப்படியே டென்ஷன் ஆகி திருப்பியும் ஜேகேவோட சீஸில் ஸ்லாப் பண்ண. இப்படியே ஒரு ஐஸ்கிரீம்காண்டி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்க ஐஸ்கிரீமை பிடிச்சி அங்கிட்டு இழுக்க, ஜேகே இங்கிட்ட இழுக்க, ஐஸ்கிரீம் 2 பேத்துக்குமே இல்லாமல் ஜேகேயோட பாடி மேலேயே கொட்டிடுது. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கத்த ஏன்டா அப்படி என்ன டென்ஷன் பண்ணிட்டுருக்க? வெறுப்பு மயிறு ஏற்றிட்டு இருக்கியா? நானும் திங்க விட மாட்டேன், நீ தின்னு தொலை மாட்டேன், என்னையும் திங்க விட்டு தொலை மாட்டேன், வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க. மொதல் ரூம் விட்டு வெளில போடா வெளில போடான்னு சொல்லிட்டு தேங்க பிடிச்சி ஜேகே தள்ளிக்கிட்டே இருக்கான். ஆனால் தேங் ஜேகே தள்ளி விடுறதை பார்க்கல, ஜேகே மேலே இருக்கிற அந்த ஐஸ்கிரீமை எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏய் உனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அதுக்கு வேணா நான் என்ன பண்ணேன், நீ இதை கொட்டி விட்டுலாம் மொத்த போட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே தாயங்க பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருக்கான். இப்போது தாயங்க அப்படியே ஜேகேயோட ஹேண்டை ஜேகேக்கு பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு வால் பண்ணிட்டு அப்படியே ஜேகே பாடியில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீமை அவனோட டங்கை வச்சு லிக் பண்ணுறான். எங்கத்த மயிறு தயாங்க என்னோட மயிறு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தயாங்க பிடிச்சி தள்ளிவிட, தயாங் ஜேகே தள்ளுறதெல்லாம் பார்க்கல, அவனோட பாடியில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீமை எப்படி டேஸ்ட் பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கான். இப்போது தயாங் ஜேகேயோட நெக்கை அப்படியே டைட்டாக கப் பண்ணிக்கிட்டு, அதாவது அவனோட நெக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போது அவனோட பாடியில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீமை லிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயாங் 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 என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மயிறு அப்படின்றான். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், மூட்டிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை லிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தயாங் வீட்டு தயாங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தயாங் அப்படின்றான். ஏய் நான் மயிட்டுக்கு சின்னுங்கிற அந்த ஐஸ்கிரீமை வேஸ்ட் பண்ண விட மாட்டேன், எனக்கு ஐஸ்கிரீம்னா இவ்வளோ பிடிக்கும் தெரியுமா மயிறு, அதை போய்ட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, மூடிக்கிட்டு கொம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஜேகேவோட பாடியில் இருந்து ஃபுல்லாக லிக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே தயாங்கோட ஹேரை போட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். என்னோட பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை போய் தொலை அப்படின்ற மாதிரி தயாங்க பிடிச்சி ஜேகே தள்ளிவிட, இப்போது தயாங்கும் ஜேகேவோட பாடியில் இருந்த அந்த ஐஸ்கிரீமை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட லிப்பை ஒரு மாதிரி லிக் பண்ணுறான்டா. அதை அப்படியே ஜேகே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தயாங்கா தின்னுட்டேல போய் தொலை இங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி சொல்ல, தயாங்க எப்படியாவது ஜேகேவை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணுன்றக்காண்டியே அப்படியே இப்போ ஜேகே கிட்டக்க போய்ட்டு அப்படியே ஜேகேயோட காது கிட்ட, ஏய் உண்மையிலே சொல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மேட்ரு, செம்ம ஃபீலாக இருக்குது, செம்மையாக தூக்கிட்டு நிற்கிது, எனக்கு நட்டுக்கிட்டு நிற்கிது. உன்னோட பாடியில் இருந்த ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இனிமேல் விடாமல் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமை விட்டு வெளில போயிடுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே அவனோட ஹார்ட்டை அவனே தொட்டு பார்த்துட்ருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஸ் ஆகிட்டுருக்கு. ஜேகே காம்டோன் உனக்குள்ள ஃபீலிங்ஸ் கொண்டு வராத, ஃபீலிங்ஸ் அவன் மேலே வைக்காத, ஜேகே காம்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே காம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. தயாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தயாங்கோட அம்மா அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் நம்ம ஜேகேக்கு தான் இங்கே தூக்கமே வரல. பெட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டுக்கிட்டே கிடக்கான். இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஜேகே வாட் ஆர் யூ டூயிங்யா, அங்கே என்ன ஆகிட்டுருக்கு,
எதுக்கு அந்த தாங் மேரை நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டுருக்க? பாரு, மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோ. உனக்கு என்ன, அந்த தயாங்க அழுக வைக்கணும், அதுதானே உன்னோட கோலு. இப்போ என்ன உன்னோட கோலை நீயே மாற்றிக்கிட்டு அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே அவனுக்கு அவனே பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு அந்த ரூமில் இருக்கவே முடியல. தயாங்க அப்படி பண்ணது தான் திங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, கொல்றானே கொல்றானே. டே தயாங்கா, என்னடா மயிரனே பண்ணிக்கிட்டு இருக்க? ஜேகே, இதுக்கு மேலே இந்த ரூமில் இருந்தேன்னா நீயே போய்ட்டு அவனை ஏதாவது பண்ணிடுவேன். ஆஹா, இப்போதைக்கு உன் மைண்டை காம் பண்ணுறது தான் உனக்கு ஒரே சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அந்த ரூம்லேயும் இல்லை. எந்திரிச்சு ரூமை விட்டு வெளில போயிட்டு வீட்டை விட்டே வெளில போயிட்டு கார்டனில் வாக் பண்ணிகிட்ருக்கான் அங்கிட்டும் இங்கிட்டும். இதே சேம் டைம் இங்கிட்ட தயாங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறான். அவனுக்கு டவர் கிடைக்கல. அதனால் அவனும் அப்படியே கார்டன் பக்கம் போயிட்டு பேசிகிட்ருக்கான். இங்கிட்டு ஜேகே வாக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தயாங் வரதை பார்க்குறான், ஃபோன் பேசிக்கிட்டே வரதை பார்க்குறான். ஜேகேவும் ஒரு புதருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டான். இப்போது தயாங் தான் ஃபோன் பேசிகிட்ருக்கான். சொல்றி, ஏய் எனக்கு தூக்கமாக வருது, டார்ச்சர் பண்ணிட்டுருக்க, தூங்க விட்றியானியா? ஐயோ ரசத்தி, உனக்கு நான் காலில் ஃபோன் அடிக்கிறேன், இம்சை பண்ணாத, என்னை தூங்க விடு. என் ஃபோன் அடிக்காத. எங்கள் அப்பங்காரன் பார்த்தானே என்னை விளக்க மாற்றத்தே அடிப்பான். ஏன்னா நான் ஒழுங்காக படிக்கவும் மாட்டேன். என்னடா உனக்கு படிக்காத உனக்கு லவ் மயிறு கேட்குதான்னு சொல்லிட்டு என்னை விளக்க மாற்றத்தே அடிப்பான் அப்படின்ற மாதிரி டேங் எப்படி பேசிட்டுருக்கான். இதெல்லாம் ஜெக்கி கேட்டுட்டான். தென் என்னன்னா, டேங் யாரையோ லவ் பண்ணுறான் அப்படின்றது ஜெக்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்படியே ஜெக்கிக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் ஒரு மாதிரி ஜெலஸ், ஒரு மாதிரி கோவம். டேங்கா லவ் பண்ணிகிட்ருக்கியா? லவ் அதை உன்னை விட்டுட்டு புட்டுக்கிட்டு போகும். இனிமே பாரு இந்த ஜேகேவோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அந்த புதருக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்கான். இப்போ தாயாங்கும், ஏம்மா ரசத்தே, என்னால் முடியலை, தூக்கமாக வருது, மாமா போய்ட்டு தூங்குறேன், உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணுறான். இப்போது ஜேகே வேகமாக அந்த புதர்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டு தயாங்க பேக்கில் இருந்து ஹக் பண்ணுறான். தயாங்க்கு சாக்கு. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே, ஜேகே மயிறு என்னோட பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகேவும் ஒரு மாதிரி அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே, தயாங்கா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தரலையா? ஹக் பண்ணிகிட்ருக்கேன், இது கூடவா உனக்கு தரல? அந்த லெவலுக்கு படிப்பில் நீ என்ன வீக்கு மயிரா அப்படின்ற மாதிரி நக்கலாக ஜேகே தயாங்க பார்த்து கேட்க தயாங்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி முறுக்கி ஜேகேவை அவனுக்கு முன்னாடி வால் பண்ணி நிப்பாட்டுறான். ஒத்தா எவ்வளோ ஏத்தமாக இருந்தா படிப்பு மயிரை பற்றி என்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கேன். செவலில் ஒன்று விட்டேன்னு வையே. ஏய், ஏற்கனவே நான் தூக்க மயிரில் இருக்கேன், வேம்பு மயிருக்கு உரண்டை இழுத்துட்ருக்கியா? உங்ககிட்ட உரண்டை மயிர் இழுக்கிறதுக்குலாம் எனக்கு இப்போ டைம் கிடையாது, எனக்கு தூக்க மயிர் வருது, ஒழுங்காக போயிரு அப்படின்ற மாதிரி தயாங் அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டு போக இப்போ ஜேகே திருப்பியும் தயாங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. தயாங்கா ஏன்னா ஐஸ்கிரீம் மட்டும்தான் பிடிக்குமா, வேற எதுவுமே பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஜேகே அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே தயாங்கிட்ட கேட்டுட்ருக்கான். இப்போது அப்படியே தயாங் ஜேகேயோட ஃபேஸை பார்க்குறான், ஜேகேயோட ஐஸை பார்க்குறான். ஐஸ் வேறு லெவலில் இருக்குது. தென் ரொம்ப ஹாட்டாக தயாங்க பார்த்துட்ருக்கான். தயாங்கால ஜேகேயோட ஐஸை ஃபேஸ் பண்ண முடியல. ஏய் எனக்கு டைமில் எனக்கு தூக்கம் வருது, மூடிக்கிட்டு போயிட்டு தூங்குறியா? வீம்புக்குனே பண்ணாத, போய் தொலைமாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டு தயாங் திருப்பியும் போகிறான். திருப்பியும் ஜேகே தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டுறான். ஒத்தா என்னடா வேணும் உனக்கு? எல்லாமே வேணும் தயாங்கா. ஏன் உனக்கு வேணாமா? அப்போ என்கிட்ட என்ன சொன்னேன்? என் காதுகிட்ட வந்து என்னடா சொன்னேன்? வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் சும்மா போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவன் கம்முன்னு போனாலும் ஜேகே வாண்டடாக வம்பிழுத்துட்ருக்கான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து திரும்பி, கொத்தோ இதுக்கு தாண்டா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவை தூக்கிடுறான். இப்போ ஜேகேவுமே, தயாங்கா என்னை என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒத்தா தூண்டி விடுறதே நீ தான், என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு
கார்டனில் ஊஞ்சல் இருக்குது. அதில் போய்ட்டு தயாங்க உட்காந்துக்கிட்டு தயாங்கோட லேபில் ஜேகேவை உட்கார வச்சு ஜேகோட லிப்பில் ரொம்பவே ஹாட்டாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஜேகேவும் பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தயாங்க ஒன் டைம் அப்படியே ரியலைஸ் பண்ணுறான். மார்னிங் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருப்பான்ல, அது இப்போ அவனோட திங்கிங்க்கு வர அப்படியே ஜேகேவை ஸ்கிப் பண்ணுறான். இப்போது இதுக்கு தான் ஸ்கிப் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஜேகே வாண்டடாகவே தயாங்க பிடிச்சி இழுத்து ஃபோர்ஸ் பண்ணி லிப்பில் கிஸ் பண்ணி அவன்கிட்ட அவனை அட்ராக்ட் பண்ணி அடிமையாக்கிட்டுருக்கான். இப்போது தயாங்களை ஜேகேவை சுத்தமாக ஃபேஸ் பண்ண முடியல, அவனை டீல் பண்ணவே முடியலை. இப்படி டீல் பண்ண முடியாத தயாங் வாண்டடாக இப்போ ஜேகேயோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ண. இப்போது ஜேகே ஸ்கிப் பண்ணுறான். தயாங்க ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை பார்க்க, என்னடா தயாங்கா நான் என்கிட்ட ஃபாலோ ஆகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட காலரை பிடிச்சி இழுத்து, மயிறு நீயும் நானும் எப்பயுமே எனிமி தான்டா, எந்த ஜேகேக்கு இந்த தயாங் மாதிரி எப்பயுமே எனிமி தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட லேபில் இருந்து எந்திரிச்சு நேராக அவன் என்னோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ இங்கிட்டு தயாங்கனா ஒன்றுமே புரியாமல் அவனோட லிப்பில் ஹேண்டை வச்சுட்டு, தயாங்கா என்னோட பொண்ணுக்கிட்டு இருக்கோம் அவன்கிட்ட போயிட்டு, அந்த மயிறு தான் அவனோட எனிமி தானே, அவன்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை வீட்டை விட்டு வெளில அனுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவன்கிட்ட ஃபால் மேல் ஆகிட்டுருக்கியா, முத்தா இருடா ஜேகே, அவனை நாளைக்கு காலையிலே இந்த விட்டு வெளில அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அங்கிட்டு ஜேகேவும் தூங்கலை, இங்கிட்டு தயாங்கும் தூங்கலை. 2 பேரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ தயாங்கோட அம்மா அப்பா தான் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரோட ஆயுஸில் அவ்வளோ தூக்கம் இருக்குது. இப்போது தயாங்கோட அம்மா அப்பா ஜேகே அந்த தயாங்க பார்த்துட்டு, டேய் நீங்கள் 2 பேரும் நைட்டு தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அப்படியே ஒருத்தர் பேச ஒருத்தர் பார்க்குறாங்க. நைட்டு நடந்த அந்த சீனு அப்படியே கண்ணுக்கு முன்னாடியோட அப்படியே தயாங்க ஜேகேவை பார்த்து முறைக்க, ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து முறைச்சிட்ருக்கான். இப்படியே போயிட்டு டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட்காண்டி உட்கார, இப்போது தயாங்கோட அம்மா ப்ரெட் ஆம்லேட் தான் செஞ்சுருக்காங்க. அது தயாங்க்கு சுத்தமாக பிடிக்காது, ஜேகேக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜேகேக்கு பிடிக்குன்றக்காண்டி தான் ப்ரெட் ஆம்லேட்டே பண்ணியிருக்காங்க. அப்படியே தயாங்க்கு இன்னும் பற்றிக்கிட்டு வருது. இவனை இப்படி தான் விட்டு வெளில அனுப்புறதுனே தெரில. நம்மளுக்கு பிடிச்சத கூட செஞ்சு கொடுக்க மாட்றாங்க, இந்த மயத்துக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஐயோ பற்றிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேகேயுமே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த டைனிங் டேபிளை விட்டுட்டு எட்ட போகிறான். இப்போ தயாங்க்கு அவனுக்குள்ளே உட்காரவே முடியல, அவனுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே பிடிக்கல. அவங்க அம்மா கிட்ட பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிச்சதை செய்ய வேண்டியதானே, அந்த மயத்துக்கு பிடிச்சதை தான் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி கத்த. தயாங்கா இவன் ரிலேட்டிவ்ஸ் புரியுதா, ஜேகே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, கணத்தை காட்டி இருக்க வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மாவும் தயாங்க மிரட்ட, தயாங்க்கு இருக்க ஜேகே மேலே தான் கோவமாயிட்டுருக்கு. இப்போது ஃபோனை எட்டத்துக்கு போன ஜேகே வெளியில் கடலில் நின்று தான் கால் பேசிகிட்டு இருக்கான். இப்போ நேராக தயாங்கும் டைனிங் டேபிளை விட்டு எழுந்திரிச்சு ஜேகே கிட்ட தான் போய்ட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவங்கிட்ட நிப்பாட்டி வைக்கிறான். இப்போ ஜேகே அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே, ஏய் ஒரு நிமிஷம் லைனில் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க பார்த்து, என்னடா மயிறு உனக்கு வேணும், ஃபோன் பேசிகிட்டு இருக்கல, சும்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கப்ப அப்படின்றான். இப்போது அப்படியே தயாங் ஜேகே பிடிச்சி இழுத்து ஜேகேயோட லிப்பில் ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். இங்கிட்டு ஜேகே கால் பேசிகிட்டு இருந்திருப்பான். அங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு கேட்டுருச்சு, அங்கிட்ட இருந்து ஒரு பாய் தான், ஜேகே என்னாச்சு, டி என்னடா ஆச்சு சொல்லி தொல்லாடா அப்படின்ற மாதிரி அங்கிட்டிருந்து சவுண்டு கேட்க இங்கே தயாங்க்கு செம்ம டென்ஷனு. அப்படியே ஜேகேவை ஃபோர்ஸ் பண்ணி லிப்பில் விடாமல் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஜேகே ஸ்கிப் பண்ணுறான், ஆனால் அவன் கேட்காம ஜேகேவோட ஹேண்டை ஜேகேக்கு பின்னாடி வால் பண்ணிட்டு வீம்புக்குனே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே ஒரே தள்ளு தான் பிடிச்சி தயாங்க பிடிச்சி தள்ளி விட்டு தயாங்கோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறான். என்னோட மயிர் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏ தயாங்கா உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, கொத்தா செவலை கட்டி இருக்குட்டேன்னு வை,
நான் பண்ணுவேனே எனக்கே தெரியாதுடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் தயங்கு ஜேகே இன்னொரு பையன் கூட பேசுறது பிடிக்கவே இல்லை. இப்படியே ஜேகேவை பேக்கில் இருந்து ஹக் பண்ணிவிட்டு ஜேகேவோட நெக்கில் பைட் பண்ணி வச்சிட்ருக்கான். தயாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஜேகே பேசிகிட்டு இருந்த ஃபோனையே கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சு தயாங்க பார்த்து திரும்பி தள்ளி விட்டு என்னடா மயிர் பண்ணிகிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க நீ, உங்கள் தப்போ இரு ஒழுங்கா என் கண்ணு முன்னாடியே இருக்காம, உனக்கு என்ன என்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அந்த மயத்துக்காண்டி தாண்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு நான் வெளில போக மாட்டேன்டா. இந்த ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்து தாண்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உனக்கு கிடைக்கிற எதையுமே நான் கிடைக்க விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தயங்கோட காலரை பிடிச்சி இழுத்து இப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ தயங்கோ ஒரு மாதிரி ஜெகேவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜெகேயோட ஹிப்பை பிடிச்சி அவங்கிட்ட டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து கொத்தா என்னன்னாலும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெகேயோட லிப்பு கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். என்னன்னாலும் பண்ணு புரியுதா, இந்த தான் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு அப்படியே தாங்க ஆட்டிடியூடாக திரும்பி ஜெகேவை பார்த்து ஒரு லைட்டாக கண்ணடிச்சிட்டு அவனோட லிப்பை லிக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறான். இங்கிட்டு ஜேகேக்குன்னா ஹார்ட் பீட் ஓவர் லோவில் ரேஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி டேங் மேலே ஃபாலில் வேற ஜேகே இருக்கான். இதில் டேங் பண்ணுற ஒவ்வொன்றும் இன்னும் அவன் மேலே ஃபால் ஆகிட்டுருக்கு. ஐயோ கொல்றானே தய ஜெய்கே வேணாண்டா வேணாம், இதுக்கு மேலே என்னதான் பண்ணுறது, இந்த கிறுக்கு பையனே நம்ம பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே புலம்பிக்கிட்டு கோனில் நின்றுட்டுருக்கான். இப்போது தயங்கும் போய்ட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு பிடிக்காது, அதனால் அவனை சாப்பிடல. இப்போ அவனும் போய்ட்டு எங்கேயோ டிக்டாப்பாக கிளம்பி அப்படியே இறங்கி வரான். இப்போ தயங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. தயங்கா எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே அதனால் பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லாமல், அதாவது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டே, அதையும் அவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஆனால் ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சு நைட்டு தான் சொல்லியிருப்பான்ல நான் உன்னை பார்க்க காலைல வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சு அப்படியே தயங்கோட அம்மாவை பார்த்து ஆண்டி எனக்கு இங்கே வந்து எந்த ரொம்பவே போர் அடிக்குது, நானும் தயங்க கூட போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க தயங்கோட அம்மாவும் வேமா போயிட்டு வா ஜேகேன்ற மாதிரி சொல்ல இப்படியே தயங்க திரும்பி ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஜேகே நீ என் கூட வரக்கூடாது, மூடிக்கிட்டு வீட்டில் இரு, அவனுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா வேற எவன் கூடயாவது போய் தொலை, என் கூட வந்து தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங்கும் போகிறான். திருப்பியும் ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதே பர்சன் தான் ஃபோன் அடிக்க. இப்போ ஜேகேவுமே ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுடா ஆலிஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆலிஸ்ன்ற பேரை கேட்டோடனே தயங்க திருப்பி ரொட்டேட்டாவது திரும்பி பார்க்குறான். ஏய் நான் வரலடா மச்சான், ஏய் இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ண போக சிக்கி ஒம்சம் ஏய் ப்ளீஸ்ப்பா இன்றைக்கி என்னோட பர்த்டேப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி ஏலிஸ் வந்துட்டு நம்ம ஜெகி கிட்ட கேட்க ஆமால இன்றைக்கி உன்னோட பர்த்டேல சாடா லேஸு நான் இப்பயே வரேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு இப்போ ஜேகே அப்படியே தாங்க பார்த்து போடா மயிறு நீ போனா நான் போக மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஜேகே போக இப்போது தாங்கன்னா ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு உங்கத்தா எங்கூட தானே வரேன்டா மூடிக்கிட்டு வா அப்படின்றான். இப்போ ஜேகே அப்படியே தாங்க பார்த்து உனக்கு என்னடா பிரச்சனை மயிறு, நான் வரேன்டே வர வேணாண்ட, இப்போ நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போயிட்டுருக்கேன், இப்போ வான்ற அவங்க கூடலாம் வர முடியாதுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க பிடிச்ச ஜேகே தள்ளி விட இப்போ அப்படியே தாயங்க அவங்க அம்மா அப்பாவை திரும்பி பார்க்குறான். அம்மாப்பா நீங்கள் தானே சொன்னீங்க இந்த ஊர் ரொம்பவே கெட்டு போய் கிடக்குது, ஜேகேவெல்லாம் அப்படிலாம் தனியாக விட முடியாது, ஜேகேக்கு இந்த ஊரில் யார் யார் எங்கே இருக்காங்கன்னுலாம் தெரியாது, நான் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறேன் புரியுதா அப்படின்ற மாதிரி தயங்கோ அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இப்போ ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஜேகேக்கு செம்ம டென்ஷனு. இப்போது தயங்கோட ஹேண்டை உதறி விட்டு குத்தா மயிறு என்னடா பண்ணிட்டுருக்க இனியா வெறுப்பு மயிரை ஏற்றிக்கிட்டு இருக்கியா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே நான் போகிறேன், நான் மைத்துக்கு என்னை அழுத்துட்ருக்கேன், ஆனால் இந்த வீட்டை விட்டு வேலை அனுப்பணும்னு எவ்வளோ பிளான் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பிளான் மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாதுரா மயிறு,
என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நான் போகணும், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தயங்க தள்ளி விட்டு போக திருப்பியும் தயங்க ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து சோல்டரை துண்டு கட்டாக தூக்கிட்டான். கொத்தா எப்படி உன் ஃப்ரெண்டு மாதிரி பர்த்டேக்கு போகிறேன் நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரில் துண்டு கடை தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு சீட் பெல்ட்டில் எடுத்து மாட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான் தயங்க முடிச்சு. கொத்தா என்னடா பண்ணிட்டுருக்க, என்னென்னமோ பண்ணணுன்னு தான் தோணுது, மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை ட்ரை பண்ணி நேராக ஒரு பெரிய கிளப் வாசலில் தான் நிற்கிறான். தயங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு கிளப்பில் தான் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. இப்போ அப்படியே ஜேகே தயங்க பார்த்து மோஸ்ட்டு, ஏய் என்ன எதுக்குலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துக்க, ஏய் பேசாத இல்லைங்க வந்துச்சு உள்ளவா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி தரத்தரன்னு நிறுத்துட்டு அந்த கிளப்பு காலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கிட்டு பார்த்தா செம்மையெல்லாம் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேக்கு பார்ட்டி ஹாலுக்குள்ளே போனோன்னே கால் ரெண்டு தானாக ஆடுது. அங்கே ஓடுற சாங்க்கும் அதுக்கும் ஜேகேவால் நிற்கவே முடியல. தயங்கா இப்போ என்ன நான் இங்கே இருக்கணும் அவ்வளோதானே, நான் இங்கே என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், நீ அவள் கூட என்ஜாய் பண்ண வந்தியோ அவள் கூட போய்ட்டு என்ஜாய் பண்ணப்ப அப்படின்ற மாதிரி தாங்க பிடிச்சி தள்ளி விட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்ட்டியை விட்டாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே இருக்கான். தாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா மயிறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டென்ஷன் மயிரை ஏற்றிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நிற்கும் போது கூட ஜேகேவே தான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜேகே கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு, ஹே ஹேண்ட்ஸம் செம க்யூட்டாக இருக்க, எங்கூட டான்ஸ் ஆடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகேவும் வேமா ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜேகேவோட லெக்கு வந்து ஸ்லிப் ஆகிடுது. அதாவது சூதாக மாட்டியிருப்பான், அது ஸ்லிப் ஆகி கால் பிசங்கிக்கிறது. ஜேகே கீழே விழுந்துட்டான். இப்போ தாங்க தான் வேமா ஓடி வந்துட்டு, ஒத்தா ஓடணுல, ஓடாத ஓட்டம்லாம் ஓடணுல, தான் ஸ்லிப் ஆயிடுச்சு, இனிமேல் அது மூடிக்கிட்டு உட்காருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சோபாவில் உட்கார வச்சு ஜேகேவோட லெக்கை உருவி விட்டுட்ருக்கான், நீவி விட்டுட்ருக்கான். ஜேகேக்கு ரொம்பவே வலிக்குது. ஒரு மாதிரி அவன் வலியில் தயங்கோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ தயங்க அப்படியே ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறான். ஜேகேவோட ஃபேஸில் வலி நல்லாவே தெரியுது. தயங்கோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ தயங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜேகேவோட லெக்கை உருவி விட்டுட்டே இருக்கான். ஜேகேக்கு வலிக்க வலிக்க தயங்கோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். இப்போது மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் கேட்குது. என்னன்னா தயங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பர்த்டே ஃபங்க்ஷனில் தயங்கோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காண்டி தான் அந்த பொண்ணை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இப்போ அதை மைக்கில் பேச அப்படியே ஜேகே கண்ணை மூடிட்டு வழியில் உட்காந்துட்டு இருந்தவே கண்ணை திறந்து பார்த்து தயங்க பார்க்குறான். இது தயங்கே சர்ப்ரைஸ் தான், இது தயங்கிட்டே சொல்லாமல் நடந்த ஒரு விஷயந்தான். அப்படியே தயங்க பார்க்க தயங்க ஒன்றுமே புரியாமல் அங்கனுக்குள்ளே உட்காந்துட்ருக்க. என்னங்க சாரே, நான் உங்களுக்கு மேரேஜா இதெல்லாம் கேட்கணுன்றக்காண்டி தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கியா? எட்ட போடா மயிறு, நீ எட்டப்போ. எப்போல்லாம் நீ என்கிட்ட வந்து பேசுறியோ இப்போலாம் உன் மேலே ஃபால் ஆகிட்டுருக்கேன். கொத்தா வீம்பு மயிருக்கு எல்லாத்தையும் பண்ணி இனி உன் மேலே ஃபால் ஆக்கிட்டு இப்போது அவளை கூட்டிகிட்டு வந்து இப்படி பேச வச்சுக்கிட்டு இருக்கேல, இதெல்லாம் நான் கேட்கணும், நான் கஷ்டப்படணும் அப்படின்னு தானடா மயிறு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எட்ட போடா நீ விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தாயங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். இது தாயங்கே தெரியாத ஒரு விஷயம், சர்ப்ரைஸ். இருந்தாலும் இப்போ ஜேகே சொல்கிறது புரியுது. ஜேகே தாயங்க மேலே ஃபாலில் இருக்கான்னு சொல்லிட்டு புரியுது. இப்போ தாயங்கும் ரொம்ப நார்மலாக ஜேகே கிட்ட, போருடா மயிறு, உன் மேலே எப்பயுமே எனக்கு லவ் ஃபால் கிடையாது, புரியுதா? நீயும் நானும் எனிமி. ஸோ நம்மளுக்குள்ளே இருந்தது அது சும்மா லவ் ஃபால் தான், அவ்வளோதான். அது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு கண்ணில் டியர்ஸ் எல்லாம் தேங்க விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கு எப்பயுமே உன்னை பிடிக்காது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தேங்க் ஜேகேவை பார்த்து சொல்ல ஜேகேவை ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸ் திங்க ஸ்மைல் தான். படிக்காதுலடா மயிறு, உன் மேலே ஃபால் ஆகிட்டுருக்கேன், உன் மேலே ஃபால் ஆகிட்டுருக்கேன், நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸ் திங்க ஸ்மைல் தான். படிக்காதுலடா மயிறு, உன் மேலே ஃபால் ஆகிட்டுருக்கேன், உன் மேலே ஃபால் ஆகிட்டுருக்கேன், நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்?
அப்புறம் என்ன மயத்துக்கு நான் கீழே விழுந்ததுக்கப்புறம் என்னை வந்து ரொம்ப பத்திரி போயிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்க. எதுக்கு என் காலை நீவி விட்டுட்ருக்க? லவ் இல்லைல்ல, இதுக்கு பேர் லவ் இல்லைல்ல தானே? ஆமாடா மயிரத்தில் தான் எந்திரிச்சு போடா நீ விட்டு எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிடிச்சி தள்ளி விட்டு ஜேகேவும் ரொம்ப ஃபீலிங்ஸாக அவன் கண்ணில் டியர்ஸ் தேங்க அந்த இடத்தைய விட்டு ஸ்கிப் ஆகிட்டு காலை நோண்டிட்டு அந்த கிளப்பை விட்டே வெளில வந்துடுறான். கிளப்பை விட்டு வெளியில் வந்து ஜேகே ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸ் தேங்க கத்த மயிறு தயங்கா ரொம்பவே பிளான் பண்ணி என்னையும் வலையில் விழுக வச்சுட்டா. இதுக்கப்புறம் நீ என்னோட எனிமி மட்டும்தான்டா. என்னை எப்படியே அழுக வச்சியோ இதே மாதிரி தயங்கா நீயோ அழுவ. நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்டா. உன் வீட்டை விட்டு இப்போ வெளில போகிறேன். உன் வீட்டை விட்டு வெளில போகிற ஜேகே. இப்போ ஃபீலிங்ஸாக போகலடா. முழுக்க உன் மேலே ரிவெஞ்ச் மட்டும்தான்டா இருக்கும் எனக்கு. இப்போ போகிற ஜேகே திருப்பி ரிட்டர்ன் பேக்கு கொடுப்பேன். வேற மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஜேகே திங்க் பண்ணிக்கிட்டே தயாங்கோட வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு தயாங்கோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிடுறான். தயாங் வீட்டுக்கு வரான். ஜேகே இல்லாதது தெரியுது. இருந்தாலும் தயாங்க்கு ஹாப்பி தான். ஜேகே மேலே லவ் ஃபால் இல்லைடா. ஜேகேவை அவனுக்கு தான் பிடிக்காதுல்ல, இனிமையாக தானே திங்க் பண்ணிகிட்ருக்கான். அதனால் ஹாப்பியாக தான் இருக்கான். ஜேகே சொன்னேன் உன் மேலே நான் ஃபாலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை கூட டேங் கண்டுக்கலை. ரொம்பவே ஹாப்பியாகவே இங்கிட்டுருக்க. இப்படியே டேஸு 1 இயர் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவோட சிஸ்டருக்கு தான் மேரேஜ்னு சொல்லிட்டு ஜேகேவோட வீட்டில் இருந்து டேங்கோட வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. இப்போ டேங்கோட அம்மா அப்பா ஜேகேவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் டேங் வரமாட்டேன்றான். இப்போ டேங்கோட அப்பா தான் டேங்கை பார்த்து கத்திட்டு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு டேங்கையும் ஃபோர்ஸ் பண்ணி ஜேகேவோட வீட்டுக்கு தரன்னு பிடிச்சி வரமாட்டேன்னு சொன்னவனை வம்பு பண்ணி வீட்டில் இருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. டேங்க்கு ஜேகேவோட வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கலை. இப்படியே தயாங்கோட ஃபேமிலி ஜேகேவோட வீட்டுக்கு போயிட்டு நிற்க இப்போ ஜேகேவோட ஃபேமிலி தான் தயாங்கோட ஃபேமிலியை இன்வைட் பண்ண வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. இப்போது தயாங் வீட்டுக்குள்ளே போனோன்னே ஸ்டார்டிங்கில் தேடுற பர்சன் ஜேகேவாக தான் இருக்கான். தென் ஏன்னா ஜேகேவை பிடிக்கலை, அதனால் ஜேகேவோட ஃபேஸை கூட பார்க்கக்கூடாதுன்ற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ஜேகேவை ஹேட் பண்ணுறான். இப்போது ஜேகேவோட அம்மா அப்பா கிட்ட தான் ஆண்டி ஜேகே எங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகேவோட அம்மா அப்பாவும் ஜேகே வீட்டில் இல்லைப்பா தம்பி, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்விடேஷன் வைக்க போயிருக்கான், வர்றதுக்கு 2 days ஆகும் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் தயாங்க்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா ஜேகேவோட ஃபேஸை பார்க்கக்கூட பிடிக்கல. எப்படியாவது அவன் இங்கே வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு பேக்கப் ஆகணுன்ற மாதிரி தான் இவங்க திங்க் பண்ணிகிட்ருக்கான். இங்கிட்டு ஜேகேவை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக பழைய மூமெண்ட்டெல்லாம் மறந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறது, இன்விடேஷன் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளப்பாக சுற்றுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இங்கிட்டு ஜேகேக்கு இங்கிட்டு போயிட்டுருக்க. இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஜேகேவோட அப்பா தான். ஹலோ, சொல்லுங்கள் டேடே, எங்கடா இருக்க? எங்கே இருக்கேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்க வந்தேன்ல, அப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டுட்ருக்கீங்க? 2 days ஆகும், சும்மா வான்னு கூப்பிடாதீங்க, நல்லா வரமாட்டேன். நீ வரவேணா, டேங் வந்திருக்காங்கப்பா, டேங்கோட ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க, பேசுறியா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கேட்க ஜேகே ஆல்ரெடி டேங் மேலே செம கொலவெறியில் இருக்கான். அவன் எப்படி பேசுவான்? பா என்னது டேங்கோட ஃபேமிலி வந்திருக்காங்களா? ஏதோ வந்துட்டேன்பா வீட்டுக்கு. என்னப்பா நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கு பதிலுக்கு நம்ம கேர் பண்ணி பார்த்துக்க வேணாமா? என்னப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் இதில் கூட இன்விடேஷன் வச்சுக்கிறேன். ஆனால் மெயின் இன்விடேஷனே தயாங்கா ஃபேமிலிக்கு தான்ப்பா வைக்கணும். இப்போயே நான் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ஜேகே தயாங் மேலே இருக்கிற ரிவெஞ்சால் தயாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும், தயாங்க அழுக வைக்கணும், ஜேகே அழுதமாயி தயாங்கோ அழுகணும் அப்படின்றதுக்காண்டியே இப்போ கிளம்பி வீட்டுக்கு வரான். ஓ இங்கிட்டு ஜேகேவோட அப்பா தான் தயாங்கிட்ட, தயாங்கா நீ ஜேகேவோட ரூம்லேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கோ,
ஜேகே வர இன்னும் 2 days ஆகும். ஸோ அதனால் நீ அவன் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோ, அதான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே தான் ஹீட் ரூமே இருக்குது, நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தேங்கிட்ட ஜேகேவோட அப்பா சொல்ல தேங்கால மீற முடியல. அதனால் அவனும் ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இப்போது அவனோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போயிட்டு ரூமை பார்க்குறான். ரூமே செம குப்பையாக வச்சுருக்கான் ஜேகே. அத்தா இவன் எங்கே இருந்தாலும் இப்படி தான் இருப்பான், நம்மளுக்கு வெறுப்பு மேலே எடுத்துக்கிட்டு. இவன் என் கூட இருக்கும்போதும் டென்ஷன் தான் ஆகுது, இவன் என் கூட இல்லை அப்படின்றனாலும் இவன் ரூமில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரியே என் தலையெழுத்து ஆகுது. ரூம் மயிரப்போர் எப்படி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு மார்னிங்கிட்டே லக்கேஜையும் கொண்டு போய் பெட் மேலே வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஷவர் பண்ணுறதுக்கு தான் தேங்க் போகிறான். டோரையும் க்ளோஸ் பண்ணல, பாத்ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணாமல், ஏன்னா அதான் இல்லைல்ல வேறு யாருமே வந்து ஜேகே ரூமுக்கு வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் அவனும் அப்படியே போகிறான். இப்போது இங்கிட்டு ஜேகே தான் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறான். இப்போ ஜேகேவோட அப்பா தான் ஜேகேவை சாக்கா பார்த்துட்டு, டே ஜேகே என்னடா 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நம்ம தயாங்கோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, தயாங்கோட வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தானே, அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கணும்ல, அதனால தான் வந்துட்டேன். ஆன்ட்டி அங்கிள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலான பர்சனாக ஜேகே போயிட்டு அவங்களுக்கு ஊடால உட்காந்துட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். அவங்களுக்கு இந்த ஜேகேவை பார்க்க ரொம்பவே ஹாப்பி. தென் என்னென்னா தயாங் மாதிரி வந்து ஜேகே கிடையாது, அவங்கள எவ்வளோ குவாய்ட்டாக வந்துட்டு இன்வைட் பண்ணிகிட்ருக்கான், வெல்கம் பண்ணிகிட்ருக்கான்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஜேகே, நீ எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்க, அதுவான்ட்டு நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், இதுக்கப்புறமும் நான் நல்லா தான் ஆன்ட்டி இருப்பேன். சரி அப்புறம் உங்கள் பையனங்க எங்கள் ஆளையே காணோம், என் கண்ணு கெட்டுற தூரம் வர உங்கள் பையனை காணமே அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜேகேவோட அப்பா தான் ஜேகேவை பார்த்து, டேய் அவன் ஓ ரூமில் தான்டா ஸ்டே பண்ணியிருக்கான், ஓ ரூம்லேயே இங்கே இருக்கிற வரைக்கும் ஓ ரூம்லேயே ஸ்டே பண்ணட்டும், ஏன்னா அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு தாராளமாக டாடே என் ரூம்லேயே ஸ்டே பண்ணட்டும், அதுதான் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா தாங்க நல்லா உபசரிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இவனும் இப்படி திங்க் பண்ணிவிட்டு, ஓகே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவுமே அவனோட ரூமுக்கு போக டோர் ஓப்பனில் தான் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போகிறான். பாத்ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. பாத்ரூமில் ஷவர் பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்குது. கத்தா தயங்கா வாஷ்ரூமில் தான் இருக்கியா, ஏதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டவலை மட்டும் எடுத்து வியர் பண்ணிட்டு நேராக வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறான். பேக் சைட் நின்ற மாதிரியே ஷவர் பண்ணிட்டுருக்கான். அப்படியே ஜேகே பேக்கில் இருந்து தயங்க ஹக் பண்ணுறான். தயங்கு சமசாக்கு ஹார்ட் பீட் ரேஸு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜேகே ஸ்டார்டிங்கில் ஜேகேவை இப்படி தானே தயங்க பார்த்துருப்பான், புதரில் இருந்து வந்து தயங்க பேக்லேருந்து ஹக் பண்ணியிருப்பான், இப்படி தானே ஜேகேவை வந்து தயங்க பார்த்துருப்பான், அதே மாதிரி இப்பயும் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜேகே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தொல்றாமதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விடுறான். ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டேன். என்னடா மாப்பிள்ள எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா, என்னை தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனேன்லடா மயிறு, இப்போ என்ன மயத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஏய் நான் வரல, எங்கள் அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஏன்னா மயத்துக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க, பெரிய இவர் கத்தா வெள்ளை போட மயிறு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் தேங்க் என்ன ஜேகே கிட்ட பேசினானோ அதெல்லாம் இப்போ ஜேகே தேங்கிட்ட பேசிகிட்ருக்கான். தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிடணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா, எங்கள் அம்மா அப்பா தான் சொல்லிட்டே இருக்காங்க, கேட்காம என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்கிறான். அத்தா அவங்க இழுத்துட்டு வரதான் சொல்லுவாங்க, நீ என்ன மயத்துக்கு வந்த, இப்போ வந்து என் கூட ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணும், அவனே ஒரே ரூமில் என் கூட ஸ்டே பண்ணேன்னு வை, நான் என்னென்னலாமா உனைய பண்ணுவேன், நீ இதுக்கெல்லாம் ஓகேனா இங்கே இரு, இல்லாட்டினா இப்பயே நடைய கொட்டு புரியுதா அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்து வார்ன் பண்ணிகிட்ருக்கான். தயங்கு இப்படி ஜேகே வார்ன் பண்ணுறது தயங்கு சுத்தமாக பிடிக்கல. கொத்தம்மாயிரு
நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டா, நான் இந்த வீட்டில் தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஜேகே என்ன சொன்னானோ அதையே இப்போ தயாங்க சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஓ இஷ்டம், அப்புறம் நான் என்னென்னலாமா பண்ணுவேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மேலே இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்பை ஸ்டார்டிங்கில் ஜேகே மேலே ஐஸ்கிரீம் இருந்ததை எப்படி தயாங் லிக் பண்ணானோ அதே மாதிரி தயாங் மேலே இருக்கிற வாட்டர் ட்ராப்பை இப்போ ஜேகே அவனோட டங்கால லிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது தயாங் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா, என்னோட பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க தயாங்கா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியலையா, ஸ்டார்டிங்கில் என்னோட பாடியில் இருந்த ஐஸ்கிரீமா எப்படி தானடா டேஸ்ட்டு பண்ணேன், அதையே தாண்டா நான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இது ஐஸ்கிரீம் இல்லை, வாட்டர் ட்ராப். இருந்தாலுமே எதுவுமே ஓவர் டேஸ்ட்டாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு ப்ளஸர் கொடுத்துட்ருக்கான். டேங் ஜேகேவை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கான். கொத்த இங்கேருந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டு டேங் அப்படியே அந்த வாஷ்ரூம்லேருந்து வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வேகமாக எடுத்து மாட்டிட்டு இப்போ நேராக கீழே ஓடி போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ்ரூம்லேருந்து வெளில வந்த ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு, கத்தா நீயாடா பேட் ரொமான்ஸ் எனக்கு கொடுக்குற, நான் கொடுக்குறேன்டா உனக்கு பேட் ரொமான்ஸ், ரிவெஞ்ச் ரொமான்ஸ், இதுக்கப்புறம் இருக்குடா மயிறு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜெகே அவனோட ஐஸில் டியர்ஸ் தேங்க இங்கே நின்றுட்டுருக்கான். இப்படியே தான் கீழே போயிட்டு அவங்க ஃபேமிலி கூட ஜாயிண்ட் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு, அம்மா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களாம் முடியாது நீயும் இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு தேங்க பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்கு வேறு வழி தெரியாமல் இங்கே தான் இருக்கான். இப்போது ஜெகேயோட சிஸ்டருக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாங்கோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் தயாங்க்கு அங்கே போகலாம் பிடிக்கல, நான் வரலைன்ற மாதிரி சொல்லியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அங்கேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜேகேயுமே வராங்க. ஜேகேக்கும் தயாங்க்கும் வெட்டிங் ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டருக்கு, வெட்டிங்னா அந்த வெட்டிங்க்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்களடா அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தயாங்கு தான் ட்ரெஸ் செலெக்ஷன். தயாங்க போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. இப்போ தயாங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் இருந்து ட்ரையல் பார்க்குறான். இப்போது இப்படி ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே தான், அம்மாப்பா அவனுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா, இந்த ஜேகே குட்டிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டிங்களா, போங்களேன் எனக்கு போய்ட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன், உங்களோட செலெக்ஷன் தான் எனக்கு வேணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அவனோட அம்மா அப்பா அண்ட் தயாங்கோட அம்மா அப்பாவையும் சேர்த்து இவனோட சிஸ்டரையும் சேர்த்து 5 பேர்த்தையும் சேர்த்து அனுப்பி விட்டுட்டியான். இப்போது ஜேகே மட்டும்தான் அந்த ட்ரையல் ரூமுக்கு வெளியே இருக்க. தயாங்க அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரான். ஜேகே தான் வெளியில் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே தேங்க் ஒரு மாதிரி சுருன்னு ஏறுது. கொத்தா எங்களோட ஃபேமிலியை அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம 2 பேத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடா டார்லிங் மாமாவுக்கு காமிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே எந்திரிச்சு இப்போ தயாங்கிட்ட போயிட்டுருக்கான். தயாங்க் அப்படியே ஜேகேவை பக்கம் இரிட்டேட் ஆகுது. கொத்தா பிளான் முயற்சி பண்ணிகிட்ருக்கியா, எங்கே அனுப்பிவிட்டாங்கள, எங்கூட அனுப்பிவிட்ட, அவங்ககிட்ட ஏதாச்சும் பண்ணணுன்றக்காண்டி தான்டா அவங்கள அனுப்பிவிட்டேன் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரையல் ரூம்குள்ளேயே தயாங்க பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டு சிவத்தில் வால் பண்ணி பின் பண்ணி தயாங்கோட லிப்பில் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். தயாங் இப்போது ஜேகேவை தள்ளி விட்டுட்ருக்கான். ஆனால் ஜேகே கேட்காம தயாங்கோட ஹேண்டை தயாங்க்கு பின்னாடி வால் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸ்டார்டிங்கில் தயாங் ஜேகே வந்து ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஜேகேவோட லிப்பில் கிஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரிவென்ஸாக திருப்பியும் பதிலுக்கு பதில் ஜேகே கொடுப்பேன்னு சொன்னதை இப்போ திருப்பி அகைன் வந்துட்டு தயாங்கிட்ட கொடுத்துட்ருக்கான். தயாங்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டு ஜேகேவோட சீஸில் ஸ்லாப் பண்ணிவிட்டு, என்னோட மயிறு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொன்னேல, என்னையும் மேலே ஃபாலோ ஆக்கலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இந்த தயாங் மயிருக்கு எப்பயுமே இந்த ஜேகே எனிமி தான்டா, எப்பயுமே உன் மேலே ஃபாலோ ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகேயுமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, கத்தா ஆரம்பத்தில் நானும் இப்படி தாண்டா பேசினேன் அதே மாதிரி தாண்டா இப்போ நீயும் பேசிக்கிட்டு இருக்க மயிறு, இதில் இருந்து புரியுதுடா நீ என் மேலே ஃபாலில் இருக்கேன்னு, உன் வாயிலேருந்து வராதுடா மயிறு, வரும் ஒரு நாள் வரும்,
அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்துட்டு ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் தயங்க கண்ணடிச்சிட்டு போனமையே இப்போ தயங்க பார்த்து ஜேகேவும் கண்ணடிச்சிட்டு அந்த ட்ரையல் ரூமை விட்டு வெளில வரான். இதே சேம் டைம் ஜேகேயோட ஃபேமிலி தயங்கோட ஃபேமிலியும் அங்கே ஜேகே கிட்ட வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்க இப்போது ஜேகே தான் போயிட்டு அந்த ட்ரையல் ரூம்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரான். வேறு லெவலில் ஹேண்ட்ஸமாக இருக்கான். தயங்க பார்க்குறான். அவனோட ஐஸு ஜேகேவை விட்டு விலகவே இல்லை. கத்தா என்னம்மா இருக்கடா அப்படின்ற மாதிரி ஜேகேவை வச்சுக்கன்னு வாங்காமல் தயங் பார்த்துக்கிட்டே இருக்கான். செம்ம ஃப்ரிட்டியா லிப்பில் லிப்ரிங் இருக்க இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பாயை இது வரைக்கும் தயங்கே பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கா திங்கிற மாதிரி. ஓ அப்படி ஜேகே நடந்து வந்து தயங் முன்னாடி நின்றுட்டு, தயங்கா மை பார்ட்னர் எப்படி இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்படி கேட்க தயங்கம் ஒன்றுமே புரியாமல் நல்லா தான் இருக்கா நல்லா தான்டா இருக்கா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டே அவனை பார்த்து சொல்ல, ஆன்ட்டி எப்போ கூட தயங்கா பல்ல கடிச்சு தான் பேசுவானா, கொஞ்சம் நார்மலாகவே உங்கள் பையன் இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் தயங்க எடுத்து எப்படி வம்பிழுத்தானோ அதே மாதிரி வம்பிழுத்துட்ருக்கான். தயங்கும் சிரிச்சுக்கிட்டே, தம்மாயிரு நல்லா தான்டா இருக்க நச்சுன்னு இருக்க போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே ஜேகேவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இப்படியே ஜேகேவும் போயிட்டு நார்மலாக அந்த பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து வியர் பண்ணிட்டு இப்போது எல்லோரும் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போதே அப்படியே எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஜேகேக்கு தான் கார் ட்ரைவ் பண்ணவே முடியல. ரொம்ப வாமிட்டிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. அவனும் ஒவ்வொரு இடத்துலையா நிப்பாட்டி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிவ் அப் பண்ண முடியாதுன்றனால ஜேகேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. ஆனால் ஜேகேவால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு கார் ட்ரை பண்ண இன்னும் வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அவங்க ஃபேமிலியை பார்த்து ஜேகேவும், மாப்பா எனக்கு முடியலை, இப்போ என்ன அக்காவோட மேரேஜுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டீங்க அவ்வளோதானே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், காரை அப்பா ட்ரைவ் பண்ணட்டும், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேருந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே காரை விட்டு இறங்குறான். ஆனால் ஜேகேவை இப்படி ஒத்தையில் விட முடியாதுல்ல. தயங்க ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இவன் வேறு வாமிட் எடுத்துகிட்ருக்கான், போகிற வழியில் எங்கிட்ட அது விழுந்து தொலைஞ்சிருவானோன்னு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட அவங்க ஜெகேயோட அம்மா அப்பா கிட்ட அவங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு நானும் ஜெகே கூடயே போகிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ நேராக ஜெகே கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஜெகே ரோட்டில் கால் டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தயாங்கும் போயிட்டு நிற்கவும் ஜெகே அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறான். ஏய் என்ன வேணும் இப்போ உனக்கு, போலையா நீ இங்கே வந்து என்ன மயத்துக்கு நின்றுட்டுருக்க, வடா மயிறு அப்படின்றான். கொத்தா வாமிட் எடுத்துட்ருக்க, கீழே எங்கிட்டாவது மயக்கம் போட்டு வந்துட்டேனா யாருக்கிட்டா தெரியும், ஆமாம் என் மேலே பெரிய அக்கறை மயிறு தான் உனக்கு, போய் தொலை, நீலாம் ஒன்றும் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு அவசியம் மயிரே கிடையாது, ஏன்னா பார்த்துக்க எனக்கு தெரியும்டா மயிறு, போடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிடிச்சி தள்ளி விடுறான். ஆனால் ஜேகேவால் நிற்க கூட முடியல, அந்த லெவலுக்கு குடலை புரட்டிக்கிட்டு வருது, வாமிட் வருது. தயாங்கா ஏற்கனவே எனக்கு முடியலை, உங்ககிட்ட சண்டை போடுற லெவலுக்குலாம் எனக்கு வந்துட்டு மைண்ட் செட் இல்லை, தயவுசெய்து என்கிட்ட சண்டை போடணும்னு நினச்சி இங்கே வந்திருந்தேனா இங்கேருந்து மூடிக்கிட்டு போ, எனக்கு வாமிட் வருது அப்படின்ற மாதிரி திருப்பி வாமிட் எடுத்துகிட்ருக்கான். இப்போ தாங்க அப்படியே ஜேகேயோட ஃபோர்கிட்ட பிடிச்சிட்டு மொத்தம் என்னத்தோட தின்னு தொலைஞ்சு அப்படி வாமிட் மாதிரி எடுத்துகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர் பண்ணி தாங் ஜேகேவை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு பழைய திங்கிங்லாம் வருது. கொத்தா என் கண்ணு முன்னாடி இருந்து வெளில போயிடு, அண்ணா என்ன பண்ணுவேனே தெரியாது, போய் தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ரோட்டில் நின்று முடியலைனாலும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மல்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கால் டாக்ஸி வந்து அந்த இடத்துல நிற்க, ஜேகே கால் டாக்ஸி வந்துச்சு, எதுவுமே பேசாமல் ஒழுங்காக ஏறி தொலை, கொட்டுப்பு மயிரை எத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜேகேவை தூக்கி கால் டாக்ஸியில் உட்கார வைக்கிறான். ஏன்னா ஜேகேக்கு முடியலை, எனக்கு நல்லாவே புரியுது, கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஜேகே விட மாட்டான். ஜேகேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு தான் என் மேலே லவ் இல்லைல்ல, அப்புறம் எதுக்குடா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆனால் அது தாங்கே தெரியலை. லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடாக ஜேகேவை ட்ரையல் ரூமில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் விழுந்துட்டான் உங்களுக்கு. இப்போது ரொம்ப கேர் பண்ணி ஜேகேவை பார்த்துக்கணும்னு நினச்சாலும் ஜேகே விட மாட்டான்.
தான் எனக்கு தெரில, வாயை மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக ஜேகேவும் தயாங்கும் வந்துட்டுருக்க. இப்படியே கால் டாக்ஸியை கொண்டு போய் ஜேகேவோட வீட்டில் தான் நிப்பாட்டுறாங்க. ஜேகேக்கு ரொம்பவே முடியலை, சொனங்குறான். தயாங் பார்க்குறான், தயாங்கும் முடியலை. அப்படியே ஜேகேவை துண்டு கட்டா ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குன மாதிரி தூக்கிட்டு தாண்டா போகிறான். தூக்கிட்டு போயிட்டு ஜேகேவோட ரூமில் பெட்டில் அப்படியே ஜேகேவை படுக்க போடுறான். படுக்க போட்டு ஏய் என்னடா பண்ணி தொலையுது, சொல்லி தொலைடா மயிறு அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகே ஒரு மாதிரி நக்கலா. அவனுக்கு முடியலை தான், இருந்தாலும் தயாங்க உரண்டே இருக்கிறத விட மாட்டான். என்னன்னு தரல தயாங்கா, ஒரு 2 மாதமாக வாமிட்டாக வந்துட்டுருக்கு, தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக தயாங்க பார்த்து கேட்டுட்ருக்க. தயாங்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மொத்த மயிறு உனக்கு முடியலைனாலும் என்னை உரண்டு இழுக்கிறத போட்ட மாட்டேல அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்க, ஏய் எனக்கு முடியலைனாலும் உடனே ரிவெஞ்ச் எடுக்கிறத நிப்பாட்ட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஜேகே அவனோட ஐஸில் டியர்ஸ் திங்க இப்படி சொல்லிட்டுருக்கான். இப்படியே தயாங்கு ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, என்ன மயத்துக்கடா என்னைய ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க, இதுக்கு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க, என்னைய உன் மேலே ஃபாலோ ஆக்கணும் நீ இதுக்குடா அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க, உன் மேலே ஃபாலோ ஆக மாட்டேன், நான் மயிறு மேலே ஃபாலோ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அந்த இடத்த விட்டு ஸ்கிப்பாக எழுந்திரிச்சு போகிறான். இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, தயாங்கா என் மேலே நீ ஃபாலில் தான் இருக்க, அதை நீ ஒத்துக்க மாட்ட, ஒத்தா நான் கொட்டுறா மயிறு, கேம் ஓவர் ஆயிடுச்சு, உன் வாயிலேருந்து வர மாட்டேங்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே தயாங்க நின்றுட்டு வேகமாக ஜேகே கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு, அத்தா ஆமாடா கேம் ஓவர், நான் மேலே ஃபாலோ ஆகிட்டேன், மயிறு ஃபாலோ ஆகிட்டேன், என்ன மைத்துக்கடப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்டா, உண்மை தான்டா, நீ சொன்னதெல்லாம் உண்மை தான்டா மயிறு அப்படின்ற மாதிரி தயாங் ஜேகே பார்த்து சொல்லிட்டுருக்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்மாக் பண்ணிட்டு, என்னடா மயிறு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டோனே பயந்துட்டு என் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்னு சொல்லிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங்கும் இப்போ ஜேகேவோட சீஸில் ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு ஜேகேவோட நெக்கை டைட்டாக கப் பண்ணிவிட்டு, ஒத்தா அப்படி இல்லைடா என்னோட லவ்வு, எப்போ லவ் பண்ணி தெரியுமாடா, நீ கடைசியாக இந்த ஆலிஸ் மேர்கிட்ட பேசின பாரு, அப்போ செலசானே மேலே பொசசிவானே, அப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு அன்னைக்கு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனீங்களா, வேறவே கூட டான்ஸ் ஆனேன், அது எனக்கு பிடிக்கல, அப்போ உன் மேலே பொசசிவானே, உன் மேலே லவ் ஆனே, நீ கீழே விழுந்த எனக்கு துடிச்சிச்சு, அப்போ உன்னை கேர் பண்ணிக்கணும்னு நினச்சி உன் மேலே லவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆமாம் அவள் அலோன்ஸ் பண்ணா, அப்போ எனக்கு பிடிக்கல, அப்போ நீ என்கிட்ட உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்டா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ ஒரு நிமிஷம் உன் மேலே ஃபாலோ ஆனேன், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லலை, ஏன்னா இந்த கிறுக்கியை நான் சமாளிக்கணும்ல, அவ்வளோ சமாளிக்காமல் உங்ககிட்ட என்னத்தை நான் ப்ராமிஸ் பண்ணுறது ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. அதனால் நீயுமே இந்த கிளப்பை விட்டு வெளில போனதுக்கப்புறம் நேராக அவளை போயிட்டு பார்த்து பேசினேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவள் நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு சொன்னான். அவளை சமாளிக்கிறதுக்கு தாண்டா எனக்கு 1 year ஆச்சு. நான் அப்பயே உன்னை தேடி வந்துருப்பேன்டா மயிறு, திருப்பியும் நீ ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து உன்னை ஸ்டார்டிங்கில் பார்த்தே, நீ வீட்டில் இல்லை, வரமாட்டியா, உன்னை திருப்பி நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் திருப்பி உன்னை பார்த்தேன், ஸ்டார்டிங்கில் என்னை பேக்லேருந்து ஹக் பண்ண மாதிரியே திருப்பியுமே வந்துட்டு ஹக் பண்ணேன். மை ஜேகே என்கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக திரும்பி பார்க்கும்போது கூட ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு மயிறு வாயிலேருந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அது மட்டும்தான்ட்ட வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்படா மயிறு உன் மேலே இருக்கிற லவ் ஃபாலோ உங்ககிட்ட சொல்ல முடியும், நிமிஷத்துக்கு நிமிஷம் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு என்னோட ஈகோ தடுத்துருச்சு. இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்கிறானே, என்கிட்ட என்னத்தை போய்ட்டு லவ்வை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நானுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப என்னை மயக்கிட்ட, ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்ட, உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி என்னை இழுத்து வச்சு அட்டிமை ஆக்கிட்ட, உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்ககிட்டே
குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடி தாண்டா மயிரை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். ஆனால் நீ என்னை இப்போ கண்டுக்கலை. என்னை ரிவெஞ்ச் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே என்னை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. இன்னும் உங்ககிட்ட என்னை இழுத்து வச்சுக்கிட்டே இருந்த. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் ஜேகே, அன்றைக்கி நான் உன்னை ஸ்கிப் பண்ணது அந்த பொண்ணுக்கு புரிய வச்சு நான் உன் மேலே நான் ஃபாலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை விட்டு முழுசாக ஸ்கிப் ஆகி வரணுன்றக்காண்டி தான் அன்றைக்கி நான் உன்னை ஸ்கிப் பண்ணேன் ஜேகே. அன்றைக்கி அவள்கிட்ட போயிட்டு பேசினேன். அவள் ஸ்டார்டிங்கில் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, சூசைட் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவளை மெச்சூர்டாக்கி அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவளை என்கிட்ட இருந்து விலக வைக்கிறதுக்கு தான் எனக்கு இந்த 1 இயர் தேவைப்பட்டுச்சு. அவளை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கூட இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவளை என்னை ஸ்கிப் ஆகி போயிட்டா. அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி இங்கே வந்தேன். ஆனால் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், என்னோட லவ்வை உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பறம் உன்னை மீட் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வந்துச்சு, உன்னோட சிஸ்டரோட மேரேஜுன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் ஓவராக பிகப் பண்ணேன், அங்கெல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அட்டம் பிடிச்சேன். இருந்தாலும் இல்லை, உன்னை பார்க்க போகிறோன்ற ஹாப்பினஸ் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. அப்போல்லாம் பிகப் பண்ணால் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. நான் எது வேணான்றேனோ அதுதான் நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வீம்புக்குனே எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. அதனால தான் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தேன் நீ இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வந்துச்சு. கொத்தா மயிறு இங்கே ஒருத்தன் அவனுக்காண்டி வந்து உட்காந்துட்ருக்கேன், அவன் என்ன இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகிட்டு உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு அவங்கிட்ட நான் வந்திருக்கேன்ற விஷயத்த சொன்னதே நான் தாண்டா மயிறு. உங்கள் அப்பா உனக்கு கால் பண்ணி பேசினாங்களே, அவங்களுக்கு பக்கத்தில் தாண்டா நானும் இருந்தேன். நான் வந்திருக்க மேட்ரு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன சொல்கிறேன்றதை பார்க்குறதுக்காண்டி உங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் நான் இருந்தேன். உங்கள் அப்பா பேசும்போது நீ என்ன சொன்ன, வந்திருக்காங்க, அவங்கள மீட் பண்ண நான் வருவேன், அவங்கள நல்லா பார்த்துக்கிறது நம்ம கடமை தானே அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வந்தது எல்லாமே எனக்கு தெரியும். உங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு ஜேகேயோட ரூமை ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிக்கிட்டேன்டா. ஏன்னா தெரியும் நீ திருப்பி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு தான் வருவேன், என்கிட்ட இப்படி தான் பண்ணுவேன், அப்போல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான்டா நானும் நீ வர்ற டைமாக பார்த்து நான் சவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீ வந்த, என் ரூமுக்கு வந்த, என் கூட லீலையை ஸ்டார்ட் பண்ண, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீ இதெல்லாம் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு 1 இயராக ஏங்கி போய் இருந்தேன். ஸோ 1 இயருக்கு அப்புறம் நீ ஏன் வந்து என்கிட்ட இப்படிலாம் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் ஸ்கிப் பண்ணேன், ஏன்னா நீயாக தான் என்னை தேடி வரணும்னு நினச்சி. அதனால் உன்னோட ரிவெஞ்சை வச்சு தான் உன்னை அட்டைய முடியும்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணி உன்னைய அவாய்ட் பண்ணேன். நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸப்பாக வந்த, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுடா மை எனிமி. இங்கே பாரு, என்னோட ரொமான்ஸ் ரொம்பவே பேடாக தான் இருக்கும், என்னோட திங்கிங் ரொம்ப பேடாக தான் இருக்கும். எந்த தாங் எடுத்துக்கணும்னு நினைப்பேன், அது உன்னையத்தான். எந்த தாயாங் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன், இந்த தாயாங்க ஜேகேவா தான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். இதுக்கு பேர் தாண்டா பேட் ரொமான்ஸ், மை மேட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜேகேவை பைத்தியக்காரனாகவே தாயாங்க ஆக்கிட்டான். இப்போ ஜேகேவுமே ஒரு மாதிரியாக தாயாங்க பார்த்துட்டு, கத்தா தாயாங்கா எனக்கு என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, தாயாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜேகேவோட காலரை பிடிச்சி அவங்கிட்ட மூவ் பண்ணி, ஆமாம் நீ பைத்தியக்காரன்தான், என் மேலே பைத்தியமாக சுற்றுனடா மயிறு, நீ பைத்தியக்காரன்தான், ஆனைய பைத்தியமாக்குனது இந்த தாயாங்கா தான், ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிட்டு ஜேகே கிட்ட கேட்க, சரி ஒத்துக்கிறேன், நான் பைத்தியக்காரன் தான், என்னை பைத்தியமாக மாற்றினது இந்த தாயாங்கா தான்.
ஆனால் இந்த பைத்தியக்காரனுக்கு இப்போ இந்த தயங்க பிடிக்கலையே. ஏய் எட்டப்படாம மோத நீ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பிடிச்சி ஜெக்கை தள்ளிவிட, இப்போ தயங்க அப்படியே ஜெக்கவை பிடிச்சி அவங்கிட்ட இழுத்து கொத்தமயிறு, உனைய மாதிரிலாம் நான் தியாகி மாரி கிடையாது. எனக்கு உன்னைய பிடிக்கலன்றோனே நீ ஸ்கிப் பண்ணிவிட்டு படம் மாரி என்னை விட்டுட்டு நீ போயிட்ட. ஆனால் நீ இப்போ என்னை பிடிக்கலைன்னு சொன்னாலும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியாவது நீ எடுத்துக்கிருவேண்டா. நான் அவ்வளோ பெரிய தியாகி மேலாம் கிடையாது. எனக்கு எத்து பிடிச்சாலும் அதை நான் அட்டஞ்சே தெருவேண்டா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணி ஜேகேயோட லிப்பில் ரொம்ப ஃபர்ஸ்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். திருப்பியும் நம்ம தயாங்கு பேட் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. ஓகே, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன்ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். 2 எனிமீஸ்குள்ளே வர்ற பேட் ரொமான்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஃபைட்டிங் கப்பல்ஸ் ஸ்டார்டிங்கில் ஃபைட் பண்ணிக்கிட்டு எனிமிஸாக இருந்த 2 பேர் ஃபைட்டை தாண்டி தாண்டா லவ் வருன்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அதை ஜேகே வாயை விட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். அப்போ தயாங்க ஸ்கிப் பண்ணுறான். பிகாஸ் கூட ஜேகே தயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறனால அவளை சமாளிக்கணுன்றக்கானே ஸ்கிப் பண்ணுறான். ஏன்னா அப்போதைக்கு அவன் ஸ்கிப் பண்ணலைன்னா ஜேகேவை அவன் இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜேகேவை அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு 1 இயர் பேக்கில் ஜேகேவை தேடி வரான். ஜேகேவை தேடி வந்தால் ஜேகே ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொன்னால் தயாங்க்கு எவ்வளோ கின்னு நேரம். அதனால தான் தயாங் ஜேகேவை விட்டு பிடிக்கிறான். விட்டு பிடிச்சதெல்லாம் போதும்டா, இனிமேல் உன்னை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் போயிட்டு ஜேகிட்ட அவனோட லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஜேகே தயாங்க அவாய்ட் பண்ணுறான். நீ அவாய்ட் பண்ணாலும் நீ என்னோடைய இது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பேட் ரொமான்ஸ் பண்ணி ஜேகேவை அவனுடையதாகவே தயாங்க ஆக்கிக்கிட்டான். ஓகேடா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரியில் என்னென்னு. ஓகே, பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஹைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பை டா ஆர்மிஸ். வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.